நீங்க கொடுத்த புகார்ல விசாரிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா உடனே உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்களோட ரெக்கார்டு ஒன்றை எடுத்து நீங்க கொடுத்த புகாரை அவங்க அதுல எழுதி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க. இதுதான் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க கொடுத்த புகாரை அவங்க ரெக்கார்ட்ல எழுதி உங்களோட சைன் வாங்கி அவங்களோட சைனும் போடுறாங்க இல்லையா, அதுதான் எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆரோட ஒரு காப்பியை புகார் அளித்தவர்கிட்ட அப்போவே கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீயா கொடுக்கணும். அதுக்கு காசு ஒரு காவல் அதிகாரி வாங்கக்கூடாது. இப்போ ஒரு காவல் அதிகாரி நீங்க கொடுக்கற புகாரை வாங்க மறுத்தா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட உங்களோட கம்ப்ளைண்ட், உங்களோட புகாரை அளிக்கலாம். காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படிங்கிறவங்க சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். அவங்களும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உங்களோட புகாரை வாங்க மறுத்தா நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட உங்களோட புகாரை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியம்